சீமானுக்கு ஜாதியை தவிர எதுவுமே தெரியாது. இப்படி சொல்லலாம். விஜய்க்கு தமிழகத்துல எத்தனை ஜாதி இருக்குன்னே தெரியாது. எத்தனை ஜாதி, எந்தெந்த ஜாதி எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியாது. சுத்தமா தெரியாதவர். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம், அது புரட்சி தலைவர் பாடல். இந்த பாடலை விஜயகாந்த் அடிக்கடி நிறைய யூஸ் பண்ணியிருக்கார், தன்னுடைய படத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். இருந்தாலும் இன்று மட்டும்தான் தேர்தல் பிரச்சாரம். இன்று 21ஆம் தேதி மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைகிறது. நாளை ஒரு நாள் ஓய்வு. நாளை மறுநாள் 23ஆம் தேதி மக்கள் தீர்மானிப்பார்கள் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை. அதுக்கிடையில கண்டவன் நின்றவன் போனவன் வந்தவன் வேகாதவன் எல்லாரும் கருத்து கணிப்புன்னு ஆரம்பிச்சுட்டாங்க. ஊடகம்னு ஒன்றத்தை கையில் வச்சிருந்தா கருத்து கணிப்பு ஆரம்பிச்சிடுறதா? அந்த ஊடகத்தில் இவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு அவனே தான் எல்லாம் பண்ணிக்கிடுவானுங்க. ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வேணா பேசிக்கிடுவானுங்களே ஒழிய ஒரு செல்போன் இதை வச்சு நடத்துகிற ஊடகங்கள் இப்போ நம்மளை மாதிரி நம்மெல்லாம் ஒரு செல்போன் தான் நமக்கு. இதில் நான் எங்கிட்டு போய் கருத்து கணிப்பு பண்ணுறது? உள்ள வேலையை பார்க்க முடியாது. இதில் கருத்து கணிப்பு செஞ்சிட்டதாகவும் தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலையும் இவங்க போய் மக்களுடைய நாடி துடிப்பை பிடிச்சி பாட்டுட்டதா இவங்கெல்லாம் மேஜையில் உட்காந்துக்கிட்டு எதையாவது ஒன்று தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கிட்டையாவது காசு வாங்குறாங்களா? என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த கருத்து கணிப்பே ஒரு பைத்தியகாரத்தனமா தெரியுது வர வர. எவன் கருத்து கணிப்பு பண்றதுங்கிற இதே தெரியல, கிடையாம போயிடுச்சு. அவன் இஷ்டத்துக்கு அவன் அள்ளி விடுறான். இதுல நாம் தமிழர் குரூப் ஒண்ணு, அவங்க தான் ஊடகங்கள் அதிகம் வைத்திருப்பது. நாம் தமிழர் அவங்க தான் புதுப்பு எதுன்னு என்னென்னவோ பேர்ல ஊடகங்களை வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே போல ஒரு பக்கம் தாவேக்காவுக்கான கருத்து கணிப்பு வருது, ஒரு பக்கம் திமுகவுக்கான கருத்து கணிப்பு, இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கான கருத்து கணிப்பு. இதுல உண்மை எது பொய் எதுன்னு ஒன்னும் புரியலைன்னு ஒரு பாட்டு வரும். உண்மை எது பொய் எதுன்னு ஒன்னும் புரியல, நம்ம கண்ண நம்மால நம்ப முடியல அப்படிங்கிற பாட்டு வரும். அது மாதிரி உண்மை எது பொய் எதுன்னு நம்மளால நம்ப முடியல. இருந்தாலும் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவுகிறது. அந்த பாரம்பரியமாகவே பல வருடங்களாகவே அந்த அனுபவம் அவங்களுக்கு உதவுது. கடும் போட்டி ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இளம் தலைமுறை வாக்காளர்கள், புதிய தலைமுறை வாக்காளர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் அவங்கெல்லாம் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறார்கள். விஜயும் சில தொகுதிகளில் கடும் போட்டியை ஏற்படுத்தி இருக்கிறார். சில தொகுதிகளில் வென்று விடுகிற சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக காரைக்குடி தொகுதியிலாம் விஜய் கட்சி தான் வெல்லும் என்ற வாய்ப்பு இருக்கிறது. டாக்டர் பிரபு அதை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற சிவகங்கை தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர், சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர், அந்த அம்மா வேலுநாச்சியார் அவர்களுடைய கொள்ளு பேத்தியா வாக்குகளை கேட்குறாங்க. அவங்க வரும்போது எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்குது. அவங்க சிவகங்கை வட்டார பகுதிகளில் அவங்க தான் வேலுநாச்சியாருடைய கொள்ளு பேத்தின உடனே அவங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. அது வாக்குகளாக மாறுமா என்று போக போக தெரியும். நாளை மறுநாள் தெரியும். அவங்களும் ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குவார்கள். ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் பிரபுவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். இதுல எப்படி நாம் தமிழர் சீமான் அங்கேதான் இருக்கிறார் காரைக்குடியில. 2 வார்த்தை தான் சொல்லலாம். 2 விஜய் பற்றியும் சீமானை பற்றியும் சுருக்கமா பேசணும்னா, சுருக்கமா நாடி முடித்து பார்த்து பேச வேண்டும் என்றால், சீமானுக்கு ஜாதியை தவிர எதுவுமே தெரியாது. இப்படி சொல்லலாம். விஜய்க்கு தமிழகத்தில் எத்தனை ஜாதி இருக்குன்னே தெரியாது. எத்தனை ஜாதி, எந்தெந்த ஜாதி எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியாது. சுத்தமா தெரியாதவர். நல்ல விஷயம் அது, தெரிஞ்சுக்கிறாம இருக்கிறது. யாருக்கு எங்க எந்த ஜாதி, என்ன இனம், தெலுங்கு மலையாளி எங்க, தெலுங்கு எங்க, இதெல்லாம் அவருக்கு தெரியாது. சத்தியமா தெரியாது. மனிதர்களை பிளவுபடுத்தி பார்க்கின்ற ஜாதியை பற்றி அவர் கண்டுகொள்வதில்லை. ஜாதி அவருக்கு தமிழகத்தில் எத்தனை ஜாதி என்னென்ன ஜாதி இருக்குன்னு தெரியாது. இப்படி சொன்னாக்கா அப்படியெல்லாம் இருக்கான்னு பாரு. ஏன்னா சென்னையிலே ஒரு ஜாதி இல்லாத சூழ்நிலையில வாழ்ந்து பழகியவர் அவர். ஆனால் சீமானுக்கு ஜாதியை தவிர வேறு எதுவுமே தெரியாது. எந்த ஜாதி எங்க இருக்கிறேன், எந்த இனம் எங்க இருக்குது, எந்த மொழிக்காரங்க எங்க இருக்கிறாங்கிற அத்துப்படியா வச்சிருக்காரு. ஆகவே ஜாதியை தவிர வேறு எதுவும்
அவருக்கு தெரியாது, ஜாதியே விஜய்க்கு தெரியாது. இதுல யார் பெஸ்ட்? இன்றைய கால சூழ்நிலையில் ஜாதி ரீதியாக நடைபெறுகின்ற இந்த படுகொலைகள், கொலை கொள்ளை சம்பவங்கள், கிரைம் குற்றச்சம்பவங்கள் ஒழிய வேண்டும் என்றால் ஜாதியில் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் தான் வரணும், ஆட்சிக்கு வருவோம். ஆட்சிக்கு வருவதற்கு விஜய்க்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்று தெரியாது. ஆனால் அவருக்கு இந்த ஜாதி விஷயங்கள் தெரியாது. ஆகவே இதற்கு கருத்து கணிப்புகள், கருத்து திணிப்புகளை பற்றி யாரும் நம்பிக்கையும் கொள்ள வேண்டாம், அவநம்பிக்கையும். பெரிய ஊடகங்கள்ல இருந்து விகடன் ஒரு கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க, அதை பொய்ன்னு சொல்லி அந்த இடத்துல பேரலை விவாதிக்கிறாங்க. மில்டனும் இந்த இவர் நம்ம இந்திரகுமார் தேரடியும். இது எதுல எப்படி எடுத்தாங்க, என்ன எதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அரசு கருத்து கணிப்பு ஒன்று வருது. ஆகவே கடைசி கட்டத்தில் கருத்து கணிப்புகளை தூக்கி போட்டுவிட்டு வேட்பாளர்கள் வீதி வீதியாக வாக்கு சேகரிக்கிறார்கள். உழைக்கட்டும், மக்களை சந்திக்கட்டும், நல்லவர்கள் வெல்லட்டும். பலரும் சொல்லுவார்கள், நான் பார்த்திருக்கிறேன், நம்முடைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வருவதற்காக மக்கள் வெள்ளமென திரண்டு காத்திருந்தார்கள். அதே போல கலைஞர் அவர்கள் பேச்சை கேட்பதற்காக மக்கள் வெள்ளம் போல் விடிய விடிய காத்துக்கிட்டு இருப்பாங்க, அண்ணா அவர்களுக்காக இந்த பேச்சை கேட்பதற்காக. அதன் பிறகு அதையெல்லாம் உடைத்து இன்றைக்கு மக்கள் தன்னெழுச்சியாக விஜயை பார்க்க வர்றாங்க. அது வாக்குகளாக வருமா, ஒரு நடிகர் பார்க்க எல்லாரும் வருவாங்கன்னு சொல்ற ஒரு தரப்பு சொல்றாங்க. ஆனால் மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடுதுன்னா அது விஜய்க்கு தான் கூடுது, வேற யாருக்கும் இந்த காலகட்டத்தில் கூடவில்லை. ஆக விஜய் மக்களை வசீகரிக்கின்ற, மக்களை ஒரு இடத்திலே திரட்டுகின்ற ஒரு மையப்புள்ளியாக இருக்கிறார். விஜய் ஒரு சிஸ்டம். எம்ஜிஆர் எப்படியோ அப்படித்தான் நம்ம விஜயை பார்க்க முடியும். விஜயகாந்துக்காவது ஒரு ஜாதிய பின்புலம் இருந்தது, ஒரு இனத்தினுடைய பின்புலம் இருந்தது. விஜய்க்கு அது கிடையாது. எம்ஜிஆர் எந்த புள்ளியில் மக்களை இணைத்தார் என்றால் ஜாதி, சமயம், மத, மொழி, இன அடையாளங்களை கடந்து மனிதர்களை இணைக்கின்ற ஒரு புள்ளியாக எம்ஜிஆர் இருந்தார். அங்கே ஜாதி, மத இதெல்லாம் கிடையாது. அதன் பிறகு அரசியல் கட்சியாக மாறினதுக்கு பிறகு, ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டதை ஒழிய ஆரம்பத்தில் மனிதர்களை இணைக்கின்ற ஒரு மைய புள்ளியாக இருந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதே போல இன்றைக்கு விஜய் மாறி இருக்கிறார். விஜய் மனிதர்களை மத, ஜாதி, மத, இன அடையாளங்களுக்கு அப்பாற்பட்டு இணைக்கின்ற ஒரு மைய புள்ளியாகத்தான் விஜய் இருக்கிறார். இது பொறுக்க முடியல இவங்களுக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தானே. மனிதர்களை பிரிவுகளுக்கு அப்பாற்பட்டு, வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு இணைக்கின்ற ஒரு மைய புள்ளியாக ஒரு மனிதன் விளங்குவது, அதெல்லாம் கொடுப்பினம் நமக்கு இருக்குதா? கிடையாது. நம்மளை பார்த்த உடனே என்ன ஜாதி கேட்பாங்க. ஆனால் விஜய் அப்படி கேட்கல. விஜய் பார்க்க வருகின்ற மக்களும், ரசிகர்களும், நண்பர்களும் அவங்கெல்லாம் அவங்களுக்குள்ள ஜாதி கேட்டுக்கிறதுல எதுவும் கேட்டுக்கிறதுல. ஆகவே மனிதர்களை வேறுபாடுகளை கடந்து இணைக்கின்ற ஒரு மைய புள்ளியாக விஜய் அவர்கள் இருக்கிறார். அதே சமயம் அவரை எதிர்த்து நிற்கின்ற சீமான் மனிதர்களை வேறுபடுத்துகின்ற ஒரு வேறுபாடுகளை சொல்லி இன வேறுபாட்டை சொல்லி, தெலுங்குங்கிறது, மலையாளிங்கிறது, அதன் பிறகு ஜாதிய பேசி குடி தேசியம்ங்கிறது, தமிழ் தேசியத்தின் வழியாக ஜாதியை புகுத்துகின்ற, மனிதர்களை பிரித்து விடுகின்ற வேலையை பார்க்கின்ற சீமான் அவர் நிற்கிறார். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை எடுத்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.